ஜோடியா மிஸ் ஆகுறீங்களா நீங்க? ஒண்ணும் பண்ண மாட்டாங்களா? கார்ல எடுத்துன்னு போவாங்க. $10,000 பல்கா வாங்கினீங்களா? ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ இருக்காரு நீங்க. சூப்பர். கிளிக்கே கிளிக்கே கிளிக்கே. இதுல சன் டிவி வருமா? என்னடா கேட்ட? இதுல சன் டிவி வருமா? திமுகவுக்கு வக்காலத்து வாங்குறதுக்காக கேட்கிற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. வந்துட்டாயா வந்துட்டாயா, அதற்கெல்லாம் நான் பதில் சொல்ல தயாராக இல்லை. இவனை மட்டும் கார்கிலுக்கு ஒண்டி அனுப்புனா போகும்டா, பனிமலை எரிமலையா மாறும்டா. இல்ல இல்ல, நான் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. நம்ம தலைவர் என்னைக்கும் தேடி கண்டுபிடிக்கிற இடத்திலிருந்து நம்முடைய தலைவர் இருந்ததே கிடையாது. எல்லாரும் பாட்டிலே பார்த்துக்கிறேன், நீ பேசுறது யாருமே கவனிக்கல. இருல சாவுக்கு ஆடுத வேலை கொண்டாந்து ஸ்டுடியோக்குள்ள விட்டா அவன் இங்கேயும்ல டான்ஸ் காட்டுறான். நீங்க கேட்க பரவாயில்ல, இதோ அண்ணா கேட்பாரு. அண்ணா மிஸ்ஸா டைம்ல தலைவரை தேடி போலீஸ் கோபாலபுரம் இல்லத்திற்கு அவரை கைது செய்வதற்கு அன்னைக்கு வந்தாங்க. அப்போ கலைஞர் அவர்கள் சொன்ன பதில், கேளுங்கண்ணா, ஏமா பேசி தொலையம்மா, கல்யாண வீட்டுல வந்து நிம்மதியா சாப்பிடலான்னு பார்த்தா இங்கேயும் முடியாது போல இருக்க. விமர்சிக்கும் எதிர்க்கட்சிகளை மிரட்டுகிறது தாவேக அரசு என்று திமுக தலைவர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். இப்ப ஏன் சார் அழுவுறீங்க? ரீல்ஸ் ஆட்சிக்கு மக்களே பாடம் புகட்டுவர் என்றும் தெரிவித்திருக்கிறார். ஏண்டா ஸ்கூல் பேண்ட போட்டு வந்துட்டு என்ன மிரட்டியா? என்னுடைய மகன் கழக நிகழ்ச்சிக்காக வெளியூர் போயிருக்காரு. வந்ததும் நானே உங்ககிட்ட அனுப்பி வைக்கிறேன்னு சொன்னவர் தான் டாக்டர் கலைஞர் அவர்கள். நான் பிளாஷ்பேக்கா? இதனாலதான் உன்னை எந்த கட்சியிலுமே சேர்த்துக்கிறது இல்ல. கால் ஒடிஞ்சு போச்சு, ஓட முடியல, வண்டி நிப்பாட்டா. நிறுத்துறா நிறுத்துறா, ஏறலடா. ஐயோ, இன்னைக்கு எங்களுடைய தலைவர், நம்முடைய தலைவர் தமிழ்நாடு முழுக்க இருக்கிறார், எங்கும் நிறைஞ்சிருக்கிறார் நம்முடைய தலைவர் அவர்கள். டோன்ட் வரி, எனி ப்ராப்ளம்? பிரச்சனையே நீதானடா. நீ மாநாட்டுக்கு காசு தர வேண்டாம், நான் அண்ணனே பிச்சை எடுத்துப்பேன். அம்மா தாயே கொஞ்சம் சோறு போடுங்கம்மா. நீ மட்டும் வந்தாயின்னு வச்சுக்க, கூட்டத்துல அங்கே வச்சு பொறுத்து போடுவேன். நான் சொல்லிட்டேன், கேட்டுக்க. பயமா அது கடிச்சிடாத. வரும்போது அண்ணே, அம்மானே, தங்கச்சினே, அப்பானே, மனைவினே, பிள்ளைகளே காட்டணும். என்னால முடியாது. அப்பதான் என்ன பண்ணுவேன், கட்டி பிடிப்பேன். அப்பதான் என்ன பண்ணுவேன், கட்டி பிடிப்பேன். அழகே சடை கட்ட பொண்டாட்டி ஆள் வச்சு கடத்துறேடா பாவி. சும்மா ஒரு ஆள் மட்டும் வர்றது வந்து அதே 15 வருஷமா அதான்டா பண்ணிட்டு இருக்கிய. அதுக்கு என்னங்கிறப்ப நீ இல்ல, நம்ம பரம்பரை வரணும், எல்லாம் வரணும், எந்த கட்சியில இருந்தாலும் வரணும். நொட்டுவாங்க. பிரச்சனையே என்னன்னா சும்மா வாழலான்னு பேசுறதுலாம் வேஸ்ட். தினமும் மக்களோடு மக்களாக இருக்கக்கூடியவர் நம்முடைய தலைவர் அவர்கள். திருந்தவே மாட்டியா? பிரச்சனை ரொம்ப சிம்பிளா நான் சொல்றேன். இப்படி மாட்டிக்கிட்டீங்க. இதையெல்லாம் கழகம் சார்பாக சட்டமன்றத்தில் நாங்கெல்லாம் பேசணும். அப்படி என்னதான் சொல்ல ஆசைப்படுற? முழுசா சொல்லிருக்கா, நான் கேட்டு தொலைறேன். ஆனா அதற்கெல்லாம் பதில் சொல்லக்கூடிய முதலமைச்சர் அதற்கெல்லாம் பதில் சொல்லார பாத்தீங்கன்னா ஒரு பதிலும் கிடையாது. தேர்தல் முடிவுகளை திராவிட முன்னேற்ற கழகத்தால் இன்றளவும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒத்துக்க மாட்டோம். ஆமா, ஒத்துக்க மாட்டோம். திமுகவில் தேர்தல் முடிவை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நெஞ்செரியுது, வவுரியுது, எல்லாம் அறியுதுடா. அவன் குறுகுறுன்னு ஏதோ மாதிரி பாக்குறான். ஏதோ சொல்லணும்னு தோணுது இல்ல, சொல்லு.
மாய் கிடைக்கிறத கஷ்டம். நான் பேசணும் ராசப்பா, நான் பேசணும். விஜய் சொன்னாலும் சொல்லாட்டியும், குட்டி கதை சொன்னாலும் சொல்லாட்டியும், கை சைகை காமிக்காம இருந்தாலும் செஞ்சாலும் செய்யாட்டியும் ஸ்டாலின் தோற்று போனது உண்மை. ஆளுங்கட்சியினர் சட்டசபையில என்னென்ன கூத்தடிச்சாங்கன்னு நீங்க அத்தனை பேர் தொலைக்காட்சியில பார்த்திருப்பீங்க. கொஞ்சம் பொறு, மிஷின் நிக்கட்டும். அவர் உள்ளே நுழைகின்ற அந்த காட்சியை பார்க்கும் பொழுது ராஜாதி ராஜ மார்த்தாண்ட சாமானிய மக்களை கை தூக்கிவிட இரண்டாம் கலைஞர் பராக் 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 என்று சொல்லுகின்ற, ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது என்ன அடி சிங்கிறீங்களே. அன்புக்கு இலக்கணமாம் ஆருயிர் உதயநிதி அவர்களே, நீங்கள் நடித்ததோ ஒரு கல் ஒரு கண்ணாடி. ஆனால் நீங்க வீசிய ஒரு செங்கல் கடந்த ஆட்சியை அளவா உடைத்து வீழ்த்தியது நீங்கள் நடித்தது. என்னென்ன சொல்றோம் பாருங்க. ஆனா அதே நேரத்தில் சென்னையில் இருக்கக்கூடிய நம்முடைய முதலமைச்சருடைய தொகுதி எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு எங்க இருக்கு ஐ இந்த இருக்கு. ஜீரணிக்க முடியல. விஜய் முதலமைச்சரானதை இன்னமும் மனசு ஏத்துக்க மறுக்குது. கரெக்டா கேக்குறாயா? மக்களுடைய இதயங்கள்ல இருக்கக்கூடியவர் நம்முடைய தலைவர் அவர்கள். என்ன உங்க அப்பா எங்க சொல்றாரு? தேர்தலை தோத்துட்டாருன்னு தானே சொல்றாரு. இனிமே தமிழ்நாட்டுல தேர்தல்னா திமுக தான் பஸ் அப்படின்னு இவங்க கொண்டு வந்து இதை வந்து ரோசப்பட்டு, அதாவது என்ன வேலைக்கு வைக்கிறது? திரு உதயநிதி ஸ்டாலின் திமுக தலைவருடைய மகனாவும் இருக்கிறார். எதுக்கு அவர் வந்து பயங்கரமா கோவப்பட்டு, ஏன் உனக்கு இந்த வேலை, இன்னும் பர்சனலா போயிட்டார். செங்கல்பட்டு கோர்ட்ல என்ன நடக்குன்னு தெரியாதா அப்படின்லாம் போயிட்டார். நம்ம பொண்ணு கல்யாணம் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் மூக்கல வரல வைக்கிற மாதிரி ஓஹோ நடக்குது பாத்தியா? என்கிட்ட சொல்ல வந்தத பாதிலே சொல்லாம போட்டுட்டு போயிட்டீங்க தாத்தா. வெக்கமா இல்ல? வந்தமா விசேஷத்துல சோத்த தின்னமா ஊர் பக்கம் போய் சேர்ந்தமான்னு இல்லாம. போதையில்லா தமிழகத்தை உருவாக்க தேவையான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று முதல்வர் விஜய் அறிவுறுத்தியிருக்கிறார். IAS IPS அதிகாரிகளுடன் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் முதல்வர் விஜய் இந்த அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். பெண்கள் குழந்தைகளுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க கவனம் செலுத்த வேண்டும் என்றும் கூறியிருக்கிறார் முதல்வர் விஜய். பெரம்பூர் தொகுதி மக்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க? நீ பார்த்த நாங்கெல்லாம் தெரியாம ஒருத்தரை தெரியாதனமா ஜெயிக்க வச்சுட்டோமே, அவர் எங்க போனாரு யாராவது பாத்தீங்களான்னு கேட்கிற அளவுக்கு இன்னைக்கு பெரம்பூர் சட்டமன்ற தொகுதி மக்கள் புலம்பிட்டு இருக்காங்க. மாப்பிள, இவன் தான் எங்கேயோ செமத்தியா வாங்கியிருக்கான். இங்க வந்து வேற உணவு வாங்கின மாதிரி அவுத்துறான் பாத்தியா? இது என்ன பிரமாதம்? இது விட பெசலைட் ஒண்ணு இருக்கு. கூவுடா வீசி பாடுறா. முன்னாள் முதலமைச்சர்ல இருந்து கட்சி பொதுச் செயலாளர்ல இருந்து அவங்க MLA MP-கள் மேயர் வரையிலும் எல்லாருமே வந்து அவர் முதலமைச்சர்ன்றதை ஏத்துக்க மறுக்கிறாங்க. உங்க மாலதி சொன்னது போல நீங்கள் அதில் கவனம் செலுத்தி இருந்தால் கூடுதலாக ஜெயித்திருக்கலாம். அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. நாங்க என்னென்னமோ பிளான் பண்ணி வந்தோம். இப்ப பாதியிலே போக வேண்டியதா இருக்கு. அப்போ வந்து திரு சேகர் பாபு அவர்கள் அங்க இருக்க மருத்துவரை கூப்பிட்டு அவங்க அப்பாவையும் சேர்த்து கூப்பிட்டு மாலதி எப்படி இருக்கு சொல்லவும் புள்ள யாரு சொல்லு. ஆட்சிக்கு வந்து 5வது வருஷமே குதிரை பேரத்தை ஆரம்பிச்சாங்க. என் புள்ள வைத்தியம் பண்ணிட்டு இருக்கான். இதை நான் வன்மையா கண்டிக்கிறேன். கண்டிச்சுக்க. இப்ப யார் உன்ன கேட்டா? அரசை கண்டித்து கரிகட்ட அரசை கண்டித்து பெரியோர்களே, தாய்மார்களே, நான் இங்கு மற்றவர்களைப் போல வளவனா குலகுலா என்று பேச விரும்பவில்லை. அப்புறம் என்ன நீங்க வந்த நான் தெல்ல தெளிவாக சொல்லிக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். உதாரணத்துக்கு இந்த விஷயம் தம்பி கணேசனுக்கு தெரிய வரும் பொழுது இதை பெரிதாக எடுத்துக் கொள்ளக் கூடாது. உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருக்க.